விஜய் வந்து தேர்தல் கமிஷனில் புகார் கொடுத்துருக்காரு. இந்த அதிமுகவையும் பிஜேபி, அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் தொண்டர்கள், ஜெயலலிதா தொண்டர்கள்லாம் நல்லா கேட்டுக்கோங்க. நான் சும்மா திட்டமாட்டேன். இன்றைக்கி நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். 4 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீங்க. தேர்தல் நடக்க போகுது. அதிகாரிகள் எல்லாம் திமுகவுக்கு ஆதரவானவங்க இருக்கான். அவங்கள மாற்ற சொல்லி அறிக்கை விடுங்க. இல்லைன்னா இப்போ ஒரு ரிப்போர்ட்டாச்சும் கொடுங்கன்னு சொன்னல. யாராச்சும் கேட்டாங்களா? அப்போ இவங்க திமுகவின் அடிவருடிகள் தானே. திமுகவுக்கு மறைமுகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தானே அர்த்தம். நேனார் நாகேந்திரன் மேலேயும் அதே குற்றச்சாட்டை வைக்கிறேன். அந்த பாஜக திமுக மேலே வந்து இதை இது பண்ணுறாங்க. மௌனமான ஒரு நிலையை திமுகவுக்கு எதிராக இப்போ இது பண்ணாமல் திமுகவுக்கு ஆதரவான நிலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் ஆரம்பத்திலேருந்து கனிமொழியை தூத்துக்குடி விஷயத்துலேருந்து இப்போ பராசக்தியை முருகன் கூட்டிகிட்டு போய் இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினதுலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாரும் இது பண்ணல. கேட்டாங்களா? இன்றைக்கி விஜய் போய் அந்த புகார் மனுவை கொடுத்துருக்காரு. 3-4 அதிகாரிகளை குற்றம் சொல்லியிருக்காரு. அவர் குற்றம் சொன்ன அதிகாரிகள் கமிஷனர் அருண். அவர் சொல்லியிருக்காரு. அருண் மேலே ஏன் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்கன்னா, அவர் நல்ல ஆஃபீஸர். எனக்கே புரியல. லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸர், ரொம்ப இதான ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. எப்படி இப்படி ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளராக மாறினாருன்னு எனக்கே புரியல. ஆம்ஸ்ட்ராங் இதுலேயே அவர் மேலே குற்றச்சாட்டு வந்தது. திருவேங்கடத்தை என்கவுண்டர் போட்டதுலேயே யாரையோ காப்பாற்ற இந்த திருவேங்கடத்துக்கு யார் வந்து ஆட்களை இது பண்ணாங்கங்கிறது நன்றாக தெரியும். அந்த சாட்சியத்தை அழிக்கத்தான் சுட்டாங்க அப்படிங்கிறது வந்து அப்போவே குற்றச்சாட்டு வந்தது அவர் அருண் மேலே. அதுக்கப்புறம் வந்து திருமாவளவன் போன்ற ஜாதி தலைவர்களுடன் அவர் தலைவான்னு பேசுகிறாருன்னு ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு மிரட்டுறாரு. திருமாவளவனுக்கு எதிராக பண்ணாதீங்க அருண்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்தாரு. இது மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வர போன்றவொன்னே தான் என்னை போன்றவர்கள் யோசித்தோம். நல்ல ஆஃபீஸர் ஆச்சு, லாண்ட் ஆர்டர்லாம் பயங்கரமான ஆளாச்சு, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறவங்க ஏன் இப்படி போனாங்க அப்படின்னு அவர் மேலேயே எங்களுக்கு வந்து இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் டிஜிபி பொறுப்பு வெங்கட்ராமன் அவரே சொல்லியிருக்கேன், நல்ல மனிதர். இன்றைக்கி போய் விஜய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாருல்ல, அந்த இவர் பொன்ராஜ் திட்டினாருன்னு, இன்றைக்கி வர எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா? அப்போ ஒரு தலைபட்சமாக தான் நடக்கும். ஒரு டிஜிபிட்ட கொடுக்குற பெட்டிஷனுக்கு ஒரு இதுவும் இல்லை. அடுத்தது டேவிட்சன் ஆசீர்வாதம், அவரை நான் சொன்னேன், நல்ல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஃபீஸர். அவரவர்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காருங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ எல்லாம் இந்த அதிகாரிகள் எல்லாம் எதிராக இருக்காங்கல்ல, திமுகவுக்கு பயங்கரமான ஆதரவாக இருக்காங்கல்ல, இவங்களை வச்சுக்கிட்டு எலெக்ஷன் நடந்துதான் என்ன ஆகும்?